पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 525வது மந்திரத்தை சுவைக்கப் போகிறோம். மந்திரம் இதுவும் நாமாவெல்லாம் ஒரு மந்திரம்தான். இந்த 525வது திருநாமம், அதாவது மந்திரம், மந்திரேஷாய என்பதாகும். மந்திரேஷாய நமஹ என்பது அதனுடைய நாமாவளி வடிவம். அன்பர்களே, மந்திரேசகா என்பது திருநாமம். மந்திரேசன் என்று ஏன் சொல்கிறார்கள் பகவானை? எந்த எந்த மந்திரங்களினாலே ஒரு தேவதை வழிபடுறோம், அந்த தேவத்தை நம்ம காப்பாற்றுறது, அதெல்லாம் தேவதைக்கும் மந்திரம் என்று பெயர் என்று சொல்லியிருக்கேன் நான். அதெல்லாம் பகவானை வழிபடும் மந்திரங்கள் எல்லாத்துக்கும் அவன் தலைவன். மற்ற தேவதைகளை வழிபடும் மந்திரங்களுக்கும் அவன் தான் தலைவன். எனவே அவனுக்கு மந்திரங்களின் ஈசன் மந்திரேசன் என்று பெயர். ஆழ்வாரே அவனை மந்திரம் மந்திரத்தை மந்திரத்தால் வணங்கி என்று திருநந்தாண்டக திவ்ய சாஸ்திரத்திலே திருமங்கி ஆழ்வார் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரம் என்று அவனை பற்றி ஆழ்வார் சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் சொன்ன விளக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்கிறோம். மந்திரம் என்றால் யார் அதை நினைக்கிறார்களோ காப்பாற்றக்கூடியது. அதில் இந்த மந்திரமே ஒரு தேவதை. பகவானுக்கு மந்திரம் என்று பெயர். பகவானை பற்றிய மந்திரங்களோ மற்ற மந்திரங்களோ அதுவும் ஒரு தேவதை. காயத்ரி என்கிற மந்திரம் இருக்கே, அதுவே ஒரு தேவதை. அதனால தான் காயத்ரிக்கே தியானம் உண்டு. காயத்ரி மந்திரம் ஜெபிப்பவர்களெல்லாம் காயத்ரி தியானம் பண்ணுவார்கள். மந்திரத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த மந்திரத்தை தியானம் பண்ணுவார்கள். அதற்கு ஆவாகனம் பூஜை எல்லாம் உண்டு. ஏன்னா அது பகவானை பற்றிய மந்திரம். எனவே அதுக்கே அவ்வளோ மதிப்பு. ஏன்னா இது நீங்கள் பார்த்துக்கலாம், கோயிலில் பெரிய ஆரத்தி காண்பிப்பார்கள் பகவானுக்கு சமயம். அந்த ஆரத்தியை கொண்டு வந்து வைத்த உடனே அந்த ஆரத்திக்கு ஒரு அர்க்கியம் சமர்ப்பிப்பார்கள். அதுக்கு ஆரத்தியினுடைய கால் அலம்பி விட்டு கையலம்பி விட்டு பாத்தியம் சமர்ப்பித்து ஆர்க்கியம் சமர்ப்பித்து அதன் பிறகு அந்த ஆரத்திக்கு மாலை போட்டு அந்த ஹாரத்திக்கு ஒரு ஹாரத்தி எடுப்பார்கள். எப்படி ஆரத்திக்கு ஹாரத்தி, அந்த ஹாரத்தியே இப்போ வழிபடக்கூடிய தெய்வம் ஆயிடுது. பரம பாவனான திருவேங்கடமுடியானுடைய ஹாரத்தி அது ஆகையினால அந்த ஹாரத்திக்கே இவ்வளோ மதிப்பு. அதனால தான் பகவானுடைய மந்திரம் இருக்கே, மூல மந்திரம், அதுக்கே ஒரு வடிவம் உண்டு.
அந்த மூல மந்திரத்துக்கே பூஜை உண்டு, அந்த மூல மந்திரத்துக்கே மரியாதை உண்டு. இப்படி இந்தப்படியாக மந்திரங்கள் அவனுக்கு சேஷர்களாக தொண்டர்களாக இருக்க, எம்பெருமான் அந்த மந்திரங்கள் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கான். ஆகையினால அவனுக்கு மந்திரேசன் என்று திருநாமமாகிறது. நான் ஒரு தடவை கேட்டேன் ஒருத்தட்ட, இந்த மந்திரங்களுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறங்களேன்னா கொடுக்கத்தான் ஏன் செய்யணும்? ஏன்னா அவைகள் எம்பெருமானுடைய தொண்டர்கள், எம்பெருமானுக்கே ஏற்பட்டவைகள். எனவே அந்த மந்திரங்களையும் வழிபடணும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஆவாகனம், ஆரத்திக்கு ஆவாகனம், பூஜை, ஆரத்திக்கே ஆரத்தி. இது திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்கறதுன்னு இந்த காலத்தில் வேடிக்கையாக சொல்லுவாங்க. திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்கறது, லஞ்சத்துக்கே லஞ்சம் கொடுக்குறியாயான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பகவானுக்கு சேஷபூதம் இந்த மந்திரம், பகவானுக்கு என்று ஏற்பட்டது. இந்த அனைத்து மந்திரங்களுக்கும் ஈசன் அவன். அந்த மந்திரங்களை எல்லாம் நாம் சரியாக ஜெபிக்கிறோமோ, தப்பாக ஜெபிக்கிறோமோ, சரியாக உச்சரிக்கிறோமோ, உச்சரிக்கலையோ, அப்பொழுதுமே அவைகள் நமக்கு நல்ல பலனே தரணும்னா பேசாமல் மந்திரேசனை பிடிச்சிட வேண்டியதான். அதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம். வேதம் சொல்லும் பொழுது வேதத்திலே ஸ்வரம் பெறக்கூடாது. ஸ்வரம் பிறந்தால் ஆபத்தாயிடும். சின்ன உதாரணம் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த காலத்தில் தொஷ்டா என்று தேவலோகத்தை சிற்பி இருந்தானே, அவனுக்கு பிள்ளை ஒருத்தன் விஸ்வரூபன்னு பெயர். எமர்ஜென்சியில் பிரகஸ்பதி எங்கேயோ போயிட்டதுனால அந்த விஸ்வரூபனை தேவேந்திரன் தனக்கு பிரகஸ்பதியாக வச்சுட்டான். ஆனால் அந்த விஸ்வரூபன் என்ன பண்ணினா, தேவர்களுக்கு என்று ஹவிஸை சமர்ப்பிக்காதபடி அசுரர்களுக்காக அந்த ஹவிஸெல்லாம் போகும்படியாக மந்திரத்தை ஜெபிச்சான் மனசுக்குள்ளே. அதன் பயனாக அந்த விஸ்வரூபன் புரோகிதனாயிருந்து தேவர்களுக்கு அக்னியில் உணவு கொடுக்கும் பொழுதும் வாயால் இறைந்து இந்திரா யஸ்வாஹா என்று கம்பீரமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே நமச்சே ஸ்வாகான்னு நினச்சிப்பான். ஆனால் பலன் நமச்சுக்கு போயிடும். அதனால தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஐயா எப்போது மேனேஜரே நினச்சிட்டு இருக்காது, நீ மேனேஜர் நினச்சிட்டு பகவானை கடைசியோ கொடுங்கோல் மேனேஜர்னு நினச்சின்னு அர்ச்சனை பண்ணையானா, கிருஷ்ணாயனமா மேனேஜர் மூஞ்சி, ராமாயணமா மேனேஜர் மூஞ்சின்னு தியானம் பண்ணால் இந்த பலன் முழுக்க மேனேஜருக்கு பண்ண, அது இன்னும் கொழுப்பாக நல்லா போஸ்ட் ஆகிடுவார். அதனால் பேசாமல் நீ பகவானை தியானம் பண்ணு. அதனால் மந்திரத்தை வாயால் சொல்வதை விட உள்ளத்தால் நினைக்கும் பொழுது எதை நினைக்கிறோமோ அதற்கு தான் வலிமை அதிகம். ஆனால் நம்ம உள்ளம் வலியாச்சே, நின்றவா நில்லா நெஞ்சாச்சே, அது என்ன பண்ணும்? அர்ச்சனை பண்ணும்போதே வடை ரெடியா அப்படின்னு கேட்கும் மனைவி பார்த்து. அதனால் வடை தியானம் நடக்கும், அச்சுத தியானம் நடக்காது. நமக்கு இந்த சிக்கல் வரும். விஸ்வரூபன் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான், வேணும்னே பண்ணினான் அவன். தேவர்களுக்கு பலன் கிடைக்காமல் அசுரர்களுக்கு கிடைக்க இந்த சூழ்ச்சி தெரிஞ்சு கொடுத்து தேவேந்திரனுக்கு. அங்கே இருக்காத உளவு கமிட்டி ரிப்போர்ட். அதனால் என்ன செஞ்சான், விஸ்வரூபனை கொன்னுட்டான். விஸ்வரூபன் தன் பிள்ளையை தேவேந்திரன் பதவி கொடுத்து கொன்னான்னு கேள்விப்பட்ட தொஷ்டா பழிக்கு பழி வாங்கணும்னு தீர்மானித்து ஒரு யாகம் பண்ணினான். அது எதற்கு? இந்திரனை அழிக்கக்கூடியவனும் உருவாக வேண்டும். சத்ரு என்றால் அழிக்கிறவன் அர்த்தம். இந்திர சத்ரு வர வேண்டும், இந்திரனை அழிக்கக்கூடியவன் வர வேண்டும். அதனால் இந்திரனை அழிக்கக்கூடியவன் இந்திர சத்ரு என்று பெயர். புரிஞ்சுதா? அது என்ன சொல்லுவாங்க வடமொழி இலக்கணக்காரர், இந்திரஸ்ய சத்ரு, இந்திரனை அழிக்கக்கூடியவன். இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்திர சத்ரு என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லணும். இந்திரன் யாரை ஒழிப்பானோ அவனுக்கு இந்திர சத்ருன்னு பேர். இந்திரஸ்ய சத்ரு என்பதுக்கு பதிலாக இந்திரகா சத்ரு எஸ்ய சகா இந்திர சத்ரு. புரியுறதா? இந்திர சத்ரு என்றால் இந்திரனை கொல்பவன் என்று மட்டும் பொருள் அல்ல, இந்திரனால் கொல்லப்படுபவன் என்றும் பொருள். இந்திரன் எவனுக்கு சத்ருவோ அவன் என்று பொருள். இந்திரன் எவனை கொல்வானோ அவன் வந்து. அப்போ எப்படி தான் வித்தியாசம் தெரிகிறது? நீ இந்திரனை கொல்பவன்னு சொல்ல வரையா, இந்திரனாலே கொல்லப்பட போகிறவன்னு சொல்ல வரையா? ஹவு டு டிஸ்டிங்கிஷ் அப்படின்னு கேட்டான். அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் ஸ்வரம் இருக்குது. இந்திரசத்ருஹூனா இந்திரனால் கொல்லப்படுபவன் அர்த்தம். இந்திரசத்ருஹூ அப்படின்னு சொல்லிட்டா இந்திரனை கொல்பவன் அர்த்தம்.
நம்ம தொட்டா யாகம் பண்ணும் பொழுது அவருக்கு இருந்த ஆத்திரத்தில் பழிவாங்க வேண்டும் மனப்பான்மையில் தேவேந்திரனை கொல்லக்கூடிய பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த பிள்ளையே அங்கிலிருந்து வா என்று கூப்பிட போகிறான். அப்போ என்ன சொல்லணும்? இந்திர சத்ருவர்தஸ்வா, இந்திர சத்ருவே, இந்திர சத்ருன்னா இந்திரனுக்கு சத்ருவே, இந்திரனை ஜெயிப்பவனே வான்னு சொல்லணும். இவர் அவசரத்தில் என்ன பண்ணார்? இந்திர சத்ருவர்தஸ்வான்னு விட்டார். இந்திர சத்ருவர்தஸ்வான்னு சொன்ன உடனே இந்திரனால் கொல்லப்படக்கூடியவனே வா. முனி போச்சா? வந்தான் பிள்ளை, அவன் இந்திரன் கொண்டுட்டான். கடைசியில் உன்னை ஸ்வரத்திலே இவ்வளோ பேதம் வருது. மந்திரத்தை எவ்வளோ கஷ்டமாக உச்சரிப்பார். எல்லாரும் நம்ம பாட்டுக்கு சொல்கிறோம். அட்ராக்ஷனாக அதுக்கு ஸ்வரம் இருக்குது. அந்த ஸ்வரத்தோடு சொல்லணும். இந்த ஸ்வரத்தில் இல்லாமல் தப்பாக சொன்னால் இந்த மாதிரி ரீகாயில் பண்ணி தொட்டாப்பட்ட கஷ்டத்தை நாமும் படுவோம். ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்குது. அது என்னென்னா இந்த 525வது திருமம் மந்திரேஷா. நான் தப்பாக சொன்ன மந்திரத்தையும் நீயே சரியாக சொல்லிக்கோ, நிதான மந்திரங்களுக்கெல்லாம் தலைவன் என்ற பொருள்பட இந்த மந்திரம் வசந்த மந்திரம். ஆகையினால் அன்பர்களே, மந்திரங்களுக்கு ஈசன் என்று எம்பெருமானை தியானம் பண்ணுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்றுவான். பிழை ஏதுமின்றி மந்திரத்தை உச்சரிக்க செய்வான். அப்படி பிழை வந்தாலும் ஏதோ ஐடியா பண்ணி காப்பாற்றி கொடுத்துருவான். எனவே எம்பெருமானை மந்திரேசன் என்று சொல்லி வணங்கி வழிபட்டு பூசிப்போமாக. திருவேங்கடைய தியானம் பண்ணி கொண்டு ஜெபியுங்கள். மந்திரேஷாய நமஹா. இதற்கு பின்னணியான ஸ்லோகம். மந்திரேஷ நாமா விழசீலநாதः காயத்ர்யபிக்யோப்யதமூலபூதः மந்த்ராः சமஸ்தா இதி தேஷு தேவாः தச்சேஷபூதா இது சத்தியமேதது. இதற்கு தமிழ் பாசுரம். மந்திரமே ஒரு தேவதை, எனவே அதற்கும் ஆவாகனம் ஆரத்தி பூசனை உண்டு. கண்டோம் கற்பூர ஆரத்தி காரத்தி, அது மந்திர தேவதைக்கும் ஈசன் மந்திரேசன் காணீர். என்னுடன் கூட மந்திரேசனை திருவேங்கடமுடையான் நினைத்து கொண்டு ஜெபியுங்கள். தவறாக மந்திரம் சொன்னாலும் அந்த பிழை தாக்காதபடி, தொட்டா போல மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றக்கூடிய திருவேங்கடமுடையான். மந்திரேஷாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.